வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஆயில் அண்ட் கேஸ் இல்லைனா பெரிய பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசும்போது நிறைய பேர் அது மெக்கானிக்கல் அப்படி இல்லைன்னா பைப்பிங் இன்ஜினியர்ஸ்க்கான ஃபீல்டு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிஜத்தில் ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டில் இருக்கிற பெரிய மோட்டார்ஸ், பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாமே ஆப்ரேட் ஆக அதுக்கு பவர் சப்ளை வேணும். அந்த பவர் சப்ளையை கொண்டு போகிறது நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டீம் தான். ஒரு இபிசி கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மற்றும் எலக்ட்ரிக்கல் டிசைனரின் உண்மையான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பல பேருக்கு தெளிவாக தெரியறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஸ்மார்ட் பிளான்ட் எலக்ட்ரிக்கல், ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் போன்ற சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இன்னைக்கு வீடியோவில் இவங்களோட அத்தனை பொறுப்புகளையும் ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரியே எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின்லேயும் இன்ஜினியர் அண்ட் டிசைனருக்கு நடுவில் மிக முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குது. சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறவர் சிஸ்டம்ஸ் கேல்குலேஷன்ஸ், பவர் லோட் அனாலிசிஸ் மற்றும் சேஃப்டி செட்டிங்ஸை கவனிக்கிற ஒரு திங்கர். ஆனால் எலக்ட்ரிக்கல் டிசைனர் அப்படிங்கிறவர் அந்த இன்ஜினியர் கொடுக்குற கால்குலேஷன்ஸ் டேட்டாவை வச்சு 3D சாஃப்ட்வேர்லேயோ 2D சாஃப்ட்வேர்லேயோ மாடல் அண்ட் தென் டிராயிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற முக்கியமான வேலையை செய்கிற ஒரு டூயர். இப்போ இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இண்டிவிஜுவலாக கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட முக்கியமான வேலை என்னன்னா லோட் ஃப்ளோ அனாலிசிஸ். பிளான்ட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ பவர் சப்ளை தேவைப்படுது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மற்றும் ஜென்ரேட்டர்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறது. எஸ்எல்டி ஃபைனலைசேஷன், ப்ராஜெக்டோட ஒட்டுமொத்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்டான சிங்கிள் லைன் டயக்ராமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்புட்ஸ் கொடுக்கறது அண்ட் ஃபைனலைஸ் பண்ணுறது இது இன்ஜினியர்ஸோட ஒர்க். எக்யூப்மெண்ட் சைசிங், பிளான்ட்ல யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்விட்ச் கியர்ஸ், ஹை வோல்டேஜ் மோட்டார்ஸ், அப்புறம் கேபிள்ஸ், அதோட சைசிங்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுறது இன்ஜினியர்ஸோட இம்பார்ட்டண்ட்டான வேலை. பவர் சிஸ்டம் ஸ்டடீஸ், இடாப் போன்ற அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் அனாலிசிஸ் அப்புறம் மோட்டார் ஸ்டார்டிங் ஸ்டடீஸ் போன்ற முக்கியமான அனாலிசிஸ் வேலையில் செய்கிறது இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் டிசைனரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதை பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் டிசைனர் இன்ஜினியர் கொடுக்குற டேட்டாவை வச்சுட்டு 3D மாடலாகவோ இல்லை டிராயிங்காகவோ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மொதல் வேலை 3D மாடலிங். இன்ஜினியர்ஸ் கொடுத்த கேபிள் சைசிங்கை வச்சுட்டு ஸ்மார்ட் பிளான் 3D அல்லது அவிவா E3Dல எக்யூப்மெண்ட்ஸை மாடல் பண்ணுறது, சப்ஸ்டேஷனில் இருக்கிற இன்சைடில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் ரிசர்வ் பண்ணுறது, அதற்கான கேபிள் ட்ரேஸை மாடல் பண்ணுறது, இந்த மாதிரி 3D மாடலிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது முக்கியமான வேலை டிசைனர்ஸ்க்கு. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் லேஅவுட்ஸ், சப்ஸ்டேஷன் மற்றும் பிளான்ட் லொக்கேஷன்ஸில் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்விட்ச் கியர்ஸ் மற்றும் பேனல் போர்ட்ஸ் எங்கெங்க எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் லேஅவுட்ஸை கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா. லைட்டிங் அண்ட் எர்த்திங் லேஅவுட்ஸ், பிளான்ட் ஃபுல்லாக லைட்ஸ் எங்கே வரும் அப்படின்ற லைட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் தென் பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஷார்ட் சர்க்யூட்ல இருந்தோ இல்லை லைட்னிங்ல இருந்தோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எர்த்திங் அண்ட் கிரவுண்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த லேஅவுட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது டிசைனர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க். இது இல்லாமல் கேபிள் ஷெட்யூல் அண்ட் எம்டிஓ, டெர்மினேஷன் டயக்ராம்ஸ் இதன் மூலமாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. சாஃப்ட்வேர் மூலமாக பிளான்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நீள கேபிள் வேணும், எவ்வளோ கேபிள் ட்ரேஸ் வேணும் அப்படின்லாம் எக்ஸாக்டாக மெட்டீரியல் டேக் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணுறது டிசைனர்ஸோட வேலை. இந்த எம்டிஓ ஜென்ரலாக இன்ஜினியர்ஸும் பண்ணுவாங்க, டிசைனர்ஸும் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இபிசி கம்பெனிஸில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் செய்கிற இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க், பிளான்ட்டோட பவர் லோடு மற்றும் ஷார்ட் சர்க்யூட்டை கால்குலேட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணி ஈடாப் சாஃப்ட்வேரில் அனாலிசிஸ் பண்ணுறது யாரோட ஒர்க், இன்ஜினியரா இல்லை டிசைனரா?
3D மாடலிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பிளான்ட் ஏரியால கேபிள் ட்ரே ரூட்டிங் செய்யறது யாரோட மெயின் ரோல்? இன்ஜினியரா இல்ல டிசைனரா? உங்களோட பதில கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இபிசி ப்ராஜெக்ட்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் மற்றும் டிசைனர்ஸ் எவ்வளவு முக்கியமான வேலைகளை பார்க்குறாங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க கால்குலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா இன்ஜினியர் ரோலுக்கும், 3D சாஃப்ட்வேர் மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிசைனர் ரோலுக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனா ரெண்டு பேருக்குமே எலக்ட்ரிக்கல் பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோல இந்த எலக்ட்ரிக்கல் டிசைனர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ற ஸ்மார்ட் பிளான்ட் எலக்ட்ரிக்கல் மற்றும் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேரை எப்படி பேசிக்ல இருந்து கத்துக்கிறது அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு புதிய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.